அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் ஆள்சேர்ப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் கடல்சார் நிர்வாக இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹார்மூஸ் நீரிணையை முடக்கியிருக்கிறது. இதன் காரணமாக ஹார்மூஸ் மற்றும் அதனை ஒட்டிய கடற்பகுதிகளில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த சூழலில்தான் நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமை MT மொம்பாசா மற்றும் MT அல் பஹியா என்ற 2 ஐக்கிய அரபு அமீரக எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் பீகாரின் கோபால்கஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்த 31 வயதான ரோகன் குமார் உயிரிழந்தார். அதேபோல ஜூலை 12ஆம் தேதி அன்று MV GFX கேலக்சி என்ற வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பூனேவைச் சேர்ந்த ஹெரம் கர்மர்கர் கொல்லப்பட்டார். மேலும் 10க்கும் மேற்பட்ட இந்திய மாலுமிகள் காயமடைந்துள்ளனர். இவ்வாறு கடந்த 3 நாட்களில் 2 இந்திய மாலுமிகள் உயிரிழந்திருக்கும் நிலையில்தான் மறு உத்தரவு வரும் வரை ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என மத்திய அரசின் கடல்சார் நிர்வாக இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் ஏற்கனவே பணியில் இருக்கும் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கப்பல் நிறுவனங்கள் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளவும் பாதுகாப்பு நடைமுறைகளை கடுமையாக பின்பற்றவும் அறிவுறுத்தியிருக்கின்றது. உலகளாவிய கப்பல் போக்குவரத்து துறையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய மாலுமிகள் பணியாற்றி வரும் நிலையில் மாலுமிகளை வழங்கும் உலகின் 3வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. இதனால் ஹார்மூஸ் ஜலசந்தியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் இந்திய கடல்சார் துறையிலும் சர்வதேச கப்பல் போக்குவரத்திலும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.